சிறகை விரித்தது பலம் வரத்தான் பாவான்பே பூஜை உண்டு பாவான்பே மாலை நேர சூரியன் மேற்கிலிருந்து பார்க்கிறான் வேலியோர பூக்களின் வசந்த கீதம் கேட்கிறான் அந்தி வெயில் வேளைதான் ஆசை பூக்கும் நேரம் புல்லின் மீது வாடைதான் பனியை மெல்ல தூவும் போதும் போதும் தீர்ந்தது வேதனை விரலை கண்டதும் மீட்டச் சொன்னது வீணை பூஜை உண்டு பூஜை கேட்ட பூக்கள் ரெண்டு பறவை அழைத்தது அதற்கொரு துணையும் கிடைத்தது சிறகை விரித்தது வலம் வரத்தான் பார்வைகள் 100 கடிதம் போட்டது நீயும் நானும் சேர்ந்திட நேரம் பொழுது கேட்டது மலரை வண்டு மொய்த்திட மாதம் தேதி ஏது மீனமேஷம் பார்ப்பதோ காதல் தோன்றும் போது கையில் நானுரை வாங்கினேன் வாங்கினேன் நீயும் நீ அல்ல நானும் நான் அல்ல கண்ணா வாவான்பே பூஜை உண்டு பூஜைக்கேற்ற பூக்கள் ரெண்டு பறவை அழைத்தது அதற்கொரு துணையும் கிடைத்தது சிறகை விரித்தது வலம் வரத்தான் வாவான்பே பூஜை உண்டு வாவான்பே பறவை அழைத்தது அதற்கொரு துணையும் கிடைத்தது சிறகை விரித்தது வலம் சூப்பரான பாடல் ஒன்று ஒலி தோய்ந்தது. எல்லாருமே கேட்டிருக்கிறார்கள் எங்கு இடைநடுவில் காணவில்லை அப்படின்னு சொல்லுங்க. இந்த உண்மையை பற்றி பேச போகின்றோம், பொய் உண்மைகளை பற்றி. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த யாழ் மாவட்டம் எங்கும் பரவலாக மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக மின்சார தடங்கள் காரணமாக உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் இணைந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. பொதுவாகவே இந்த பாவியார் போற வழி பள்ளமும் மேடும் என்று சொல்வார்கள். அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஆர்டிகனாக ரொம்பவே பொருந்தும். ஏதாவது இடத்தில் காலடி எடுத்து வைப்போம் என்று சொன்னால் அடுத்த கட்டம் இதே வளமையாக இருந்தாலும் முயற்சி எதிர்வினையாக மீண்டும் உங்களோடு உங்கள் அன்பறிவிப்பாளர் ஆப்ஷனா வந்து நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களோடு இணைந்திருக்க போகின்றோம். உண்மை போய் வைத்து தான் இந்த நாளில் பேச போகின்றோம். நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்யுங்கள். முதலாவதாக இணைந்துவிட்ட லைவ் வீடியோனுடாக நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை விளக்கியிருந்தார்கள். சொல்ல வேண்டும் சொன்னால் அவர்களையும் இணைந்து கொள்ளலாம். இந்த லைவ் வீடியோனுடாக இப்பொழுது ஒரு சில சொன்னார்கள் ஜெட் வேகத்தில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியோடு பயணிக்க போகின்றோம். நேரம் சரியாக 3:25.
மண்ண தொட்டு தொட்டு பொன்னாகாச்சு நட்சத்திர மின்மினிகள் நம் தோட்டமாச்சு பச்சை மண்ண தொட்டு தொட்டு பொன்னாகாச்சு நட்சத்திர மின்மினிகள் நம் தோட்டமாச்சு லட்சியத்தை சேரும் வரை வேறென்ன பேச்சு ஒற்றுமையினால் இந்த வெற்றி வந்தது ஒரு உலகம் உன்னை சுற்றி வந்தது பச்சை மண்ண தொட்டு தொட்டு பொன்னாகாச்சு நட்சத்திர மின்மினிகள் நம் தோட்டமாச்சு விதைச்ச வித நெல்லு முளைக்கிற நேரம் மனித மனங்களில் உண்டாச்சு ஈரம் பிரிந்த மனிதர்கள் சேர்கின்ற நேரம் விழுந்த பாறைகள் ஊற்றாக மாறும் கழுத்தை அறுத்தவர் கரம் தடுத்தோ கதிரை அறுத்திட வழிவகுத்தோ மனசுக்கு வைத்தியம் நீ பார்க்க வந்தாய் சொல்லிக் கொடுக்கும் பாடம் புத்தம் புதுசு அள்ளிக் கொடுக்கும் உந்தன் வள்ளல் மனசு பச்சை மண்ண தொட்டு தொட்டு பொன்னாகாச்சு நட்சத்திர மின்மினிகள் நம் தோட்டமாச்சு வெள்ளி நிலவினை வீட்டுக்கு அழைத்து இன்னும் விளக்குகள் ஏற்றி வச்சாச்சு கருவில் இருக்கிற குழந்தையும் நாள தெருவில் நடக்கிற உரிமை உண்டாச்சு காலம் மழை தர குரல் கொடுப்போம் கண்ணில் மழையினில் கூட பிடிப்போம் சூரிய தீபம் என்று நீ வந்ததாலே சந்திரனுக்கு இப்போ என்ன வயசு சந்தித்ததுண்டா உங்க தங்க மனசு பச்சை மண்ண தொட்டு தொட்டு பொன்னாகாச்சு நட்சத்திர மின்மினிகள் நம் தோட்டமாச்சு லட்சியத்தை சேரும் வரை வேறென்ன பேச்சு ஒற்றுமையினால் இந்த வெற்றி வந்தது ஒரு உலகம் உன்னை சுற்றி வந்தது உலகம் முழுவதும் 24 மணித்தியாலங்களும் உங்கள் ரேடியோ தமிழா FM. உங்கள் இணைய முதல்வன் ரேடியோ தமிழா வானொலியின் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் நண்பர் அறிவிப்பாளர் ஆற்றிரனாவோட நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களை நான் வேகமாக இணைத்துக் கொள்ள போகிறேன். யார் யார் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்களே என்னுயிர் அண்ணா வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சவுதி அரேபியாவில் இருந்து எங்களோடு இணைந்து கொண்ட சவாரி சிவகுமார் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு எப்பொழுதுமே அவர் எங்களோடு இணைந்து கொள்வது வளமையாக இருக்கிறது. கரண் வந்திருக்கிறார். ஹாய் அன்பான வணக்கம் சொல்லியிருக்கிறார். ரஞ்சித் குமார் ரஞ்சித் வந்திருக்கிறார். சூப்பர் சொல்லியிருக்கிறார். அதே கிருஷ்ணா வந்திருக்கிறார். ஹாய் அண்ணா சத்ரியன் மூவில இருந்து ஒரு சாங் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வந்திருக்கிறார் குமார் வந்திருக்கிறார். பொன்னந்தி மலை பொழுது பொன்மாலை பொழுதுக்கு பொன்வந்தி மாலை பொழுது அப்படின்னு சொல்லியிருக்கார். இருந்தாலும் வாழ்த்துக்கள் எங்களோடு இணைந்து கொண்டதுக்கு. அதே வந்திருக்கார் கிஷா வந்திருக்கிறார். ஹாய் சொல்லியிருக்கிறார். சோமார் ஸ்வலிங்கம் வந்திருக்கிறார். பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே இன்னும் வந்திருக்கிறார். அகமட் வந்திருக்கிறார். ரிஷிகர்குமன்ஸ் வந்திருக்கிறார். அயனாதி வந்திருக்கிறார். ஹாய் சொல்லியிருக்கிறார். சோமார் ஸ்வலிங்கம் வந்திருக்கிறார். வணக்கம் உறவுகளே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கேண்டி கிங் வந்திருக்கிறார். வணக்கம் அப்படின்னு இப்படி ஏராளமான சொந்தங்களோடு வந்து வாட்ஸ்அப் பைபிள் இருக்குது வாயிலாக ஃபேன் பேஜ் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை. இருந்தாலும் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை நான் தொடர்ச்சியாக பாடல்களோடு இணைந்து கொள்ளப் போகிறேன். இன்றைய நாளில் நான் பேச
போகின்ற விடயம் என்ன என்பதை நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். என்னென்னு சொன்னால், இன்றைய நாளில் நாங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விடயங்கள் செய்திருப்போம், ஆனால் இன்றைய நாளில் பேச போகின்ற விடயம் என்று சொன்னால் உண்மை பொய் பற்றி தான் பேச போகின்றோம். நீங்கள் வாழ்க்கையில் அதிகமான உண்மைகளை சொல்லி நல்ல பெயர்களை பெற்றிருப்பீர்கள், சில நேரங்கள் பொய்களையும் அவிட்டு விட்டிருப்பீர்கள். இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி சொன்ன உண்மை பொய்களை தான் நாங்கள் இப்பொழுது பேச போகின்றோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில். இந்த உண்மை பொய் சம்பந்தமாக நிறைய விடயங்களோடு நான் உங்களோடு இணைந்து கொள்ள போகின்றேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய வாட்ஸ்அப் விவரத்தின் வாயிலாகவும் எங்களுடைய ஃபேன் பேஜின் ஊடாகவும் நீங்கள் எங்களோடு இணைத்துக் கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் விவரக்கம் 00994798457 என்ற வாட்ஸ்அப் விவரத்தின் வாயிலாக இன்பாக்ஸ் செய்யுங்கள். பாடா படுத்தும் பார்வை என்ன பைத்தியமாக்கிருச்சு. இடுப்பு மடிப்புல ஊஞ்சல் கட்டி தூளியம் ஆடட்டுமா? நியாயமா இது நியாயமா? பதில் சொல்லடி செல்லம்மா. சித்திரையே அடி சித்திரையே என் நித்திர போயிருச்சே, உன் பாடா படுத்தும் பார்வை என்ன பைத்தியமாக்கிருச்சு. ஜட வயசு கட்டி கட்டி போட்டது நியாயமா? ரெண்டு மொச கொட்டி என்ன உத்து உத்து பாக்குது நியாயமா? எதையோ மறக்கிற நியாயமா? பஞ்சா பறக்கிற நியாயமா? ஊத்துக்குழி வெண்ண போல வழிக்கிறைய நியாயமா? நியாயமா இது நியாயமா? நான் பத்தியம் இருக்கணுமா? என்னோட மனச அள்ளி அள்ளி குடிப்பது நியாயமா? அட தொட்டால நீதான் தள்ளி தள்ளி போவது நியாயமா? பாடா படிக்கிற நியாயமா? காசினுங்கிற நியாயமா? நுனி புல் மேஜிடத்தான் மறுக்கிறைய நியாயமா?
listening Radio Tamil FM. பீகன் ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு நீங்கள் நாங்களும் இணைந்து கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், உண்மை பொய் பற்றி தான் பேச போகின்றோம். அதிலும் நான் இப்பொழுது இந்த மனதில் உண்மை பற்றி தான் அதிகமாக உங்களோடு பேச போகின்றேன். சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் நீங்கள் எல்லோருமே எல்லா இடங்களிலும் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் உண்மை. எங்கு எதை பார்த்தாலும் நீங்கள் கண்டதை அப்படியே உண்மையாக சொல்ல வேண்டிய தேவை எல்லோருக்குமே இருக்கின்றது. அதன் காரணமாக உங்களுக்கு நல்ல பேர், அது மட்டுமல்ல நல்ல பதவிகள் எல்லாம் எதிர்காலத்தில் வருவதற்கு சாத்தியப்பாடுகள் அதிகம். இந்த உண்மை பற்றி பேசும் பொழுது நாங்கள் முதலாவது உண்மையை யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் சிறு பராயத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சிறியவர்களிடமிருந்து தான் நாங்கள் உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் அந்த பொய் பேச தெரியாது, உண்மையை அதிகமாக சொல்லிக் கொள்வார்கள். உங்களுடைய வீடுகளாகட்டும், பள்ளி பருவ காலங்களிலாகட்டும், இந்த சின்ன பிள்ளைகள் சொல்வது தான் உண்மை என்று சொல்லி கூட சில நீதிமன்றங்களில் கூட ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பொய் பேச தெரியாது, எதை பார்க்கிறார்களோ அதை அப்படியே சொல்லி விடுவார்கள். பொதுவாகவே நாங்கள் பெரியாக்களாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்ன என்று சொன்னால், இந்த உண்மை பேசுகின்ற குணத்தை நாங்கள் சின்ன பிள்ளைகளிலிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இருந்த உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்களும் சிறு வயது சின்னவனாக இருந்து உண்மை பேசியிருப்போம். வளர 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 அதை மாறி அதை மறந்து பொய்யில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக போயிருக்கும் எல்லோருக்கும். அதுக்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகின்றோம். சரி, உண்மை என்னும் போது சிறுவர்கள் பற்றி பேசுகின்றோம். நிகழ்ச்சியில் ஒரு சில நேர் சொந்தங்கள் சிறுவர்களாக இருப்பீர்கள், நிகழ்ச்சி கேட்பார்கள். நீங்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் இருந்து கூட உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்பாக்ஸ் செய்யலாம். சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல, சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல, எங்கே மாறாப்பு மயிலே நீ போ வேணா வீராப்பு. சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல, சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல, கையே மாறாப்பு அருகே நீ வா வேணா வீராப்பு. நீர் போகும் வழியோடு தான் போகும் ஏஞ்சல, நீ போகும் வழி தேடி வருவேனே பின்னால. வழி தெரியாத ஆறு இது, இத நம்பித்தானா ஓடுவது. புதுவெள்ளம் சேரும் போது வழி என்ன பாதை என்ன, காத்தாகி வீசும் போது திசை என்ன தேசம் என்ன. மனச தாழ் போட்டு மயிலே நீ போ வேணா விளையாட்டு. சின்ன பொண்ணு சேல செண்பகப்பூ போல, கையே மாறாப்பு. மயிலே நீ போ வேணா வீராப்பு. ஏன் மேல நீ ஆசை கொண்டாலும் தப்பில்ல, என்றாலும் குயிலுக்கு நின்றாட கொப்பில்ல. நீ கண்ட தாலி முடிஞ்சு வச்சேன், உன்னை நம்பி
பொண்ணு சேல செண்பகப்பூ போல It's me once again. Radio Tamila FM. உலக தமிழர்களின் உண்மை குரல் ரேடியோ தமிழாவோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பறிவிப்பாளர் ஆர்ச்சியனாவோடு நிகழ்ச்சியில் நேரம் சரியாக 3 மணி 42 நிமிடம் நாங்கள் நிகழ்ச்சியில் உண்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உண்மை பற்றி பேசும் பொழுது அதாவது சிறுவர்கள் அதாவது குழந்தைகளுக்கு தான் இந்த உண்மையை அதிகமாக சொல்கிறதாக சொல்லியிருந்தேன். அதை நாங்கள் அவர்களிடம் இது பழக வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமான ஒரு கதையும் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்த உண்மை பேசுகின்ற குணம் எங்களிடம் இருக்குமாக இருந்தால் மற்ற பிற தீய குணங்கள் எங்களிடம் இருந்து இல்லாமல் போகும். அது மட்டுமல்ல, பிற தேவையற்ற செயற்பாடுகள் எல்லாம் எங்களிடம் இருந்து இல்லாமல் போவதற்கு சாத்தியப்பாடுகள் அதிகம். இந்த உண்மை பேசுகின்ற குணம் எங்களிடம் அதிகமாக இருந்தால் நல்ல எண்ணங்கள், அது மட்டுமல்ல நல்ல செயல்கள் அதிகமாக வரும். இதை நாங்கள் குழந்தை பிள்ளைகளிடம் இருந்து அதிகமாக நாங்கள் பார்க்கலாம். இப்படியான ஒரு நல்ல ஒரு கதை, சிரியாவில் இடம்பெற்ற உண்மை சம்பவம் ஒன்று அன்னைய நாட்களில் வெளியாகி இருந்தது சமூக வலைதளங்களில். அந்த கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அடுத்ததாக நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். விருப்ப பாடல்கள் கூட தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். விருப்ப பாடல்கள் என்னும் போது ஒரு சில பேர் சொல்லிக் கொள்வது, உங்களிடம் விருப்ப பாடல்கள் கேட்க முடியாது என்னன்னு சொன்னால் தாமதமாக வருகின்றது. இருந்தாலும் இடையிடையே உங்களுடைய பாடல்களும் பெறும். தொடர்ச்சியாக என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு. வினோதனே வினோதனே விண்ணீங்க
சொல்லும் வேளையில் உற்சாகம் உள்ளுவே குடையை மறந்த நேரத்தில் கொட்டும் மழையை போலவே மனதிலே காதலின் சாரல் அடிக்கிறதே வினோதன்னா வினோதன்னா விண்மீன்கள் தூங்கும் நேரத்தில் உன் தோளில் தூங்குவே வினோதன்னா வினோதன்னா உன் பேரை சொல்லும் வேளையில் உற்சாகம் கொள்ளுவே www.radiotamila.com radiotamila.com radiotamila.com இணையத்தினூடாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை. இப்பொழுது நிகழ்ச்சியோடு ஏராளமான நேர் சொந்தங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கதை சொல்வதாக சொல்லியிருந்தேன், அந்த கதையை சொல்லிவிடுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறார்கள். மது வந்து சொல்லியிருக்கிறார். இப்பொழுது உங்களோடு கதையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் சொன்னால், இந்த சிறுவர்கள் உண்மை பேசுவதன் காரணமாக அவரிடம் நல்ல எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். இதேபோல் தான் சிரியாவில் ஒரு பள்ளி பாடசாலை ஒன்றில், அதாவது சிறுவர்கள் படிக்கின்ற பாடசாலை ஒன்றில் பெண் ஆசிரியர் ஒருவர் கடமையாற்றி கொண்டிருந்தார். கடமையாற்றி கொண்டிருக்கும் போது ஒரு வகுப்பில் பெண் ஆசிரியர் சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னால், நான் ஒரு எக்ஸாம் வைக்க போகிறேன், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுகின்றவர்களுக்கு நான் கண்டிப்பாக பரிசு ஒன்று தரப்போகிறேன் அப்படி என்று சொல்லியிருந்தார்கள். அந்த பரிசு முதல் வருபவர்களுக்கு அந்த பரிசு நான் கொடுப்பேன் அப்படி என்று சொல்லியிருந்தேன். அப்பொழுது என்ன செய்தார்கள், நீங்கள் உங்களுடைய பெயர்களை எழுதி அந்த பாக்ஸில் போட வேண்டும், நான் அதை எடுத்து உங்களுக்கு பார்த்து பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். எல்லோருமே எக்ஸாம் எழுதியிருந்தார்கள். எல்லாருக்குமே நல்ல மார்க்ஸ் கிடைத்திருந்தது. இருந்தாலும் டீச்சருக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இந்த பாக்ஸ் சம்பந்தமாக நாங்கள் பேசிவிட்டோமே, அந்த பாக்ஸை பார்த்து தான் தருவதாக பேசிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாக்ஸில் இருந்தே நாங்கள் உங்களுக்கு பரிசை தரலாம் என்று யோசிக்கிறேன் சொல்லிவிட்டு அந்த பாக்ஸில் இருந்த ஒரு சீட்டை எடுத்து பார்த்தார். அந்த சீட்டில் இருப்பது பாகி என்ற ஒரு பெண்ணினுடைய சீட் இருந்தது. அந்த பாகி என்று வந்தது பிறகு டீச்சருக்கும் ஒரு ரொம்பவே சந்தோஷம். என்னன்னு சொன்னால், உண்மையில் நான் கூட ஒரு பரிசு தருவதாக சொல்லியிருந்தேன், அந்த பரிசு இந்த ஏழை சிறுமிக்கு கிடைத்திருப்பது ஒரு ரொம்பவே வரவேற்க வேண்டிய விடயம் என்று சொல்லி அந்த ஆசிரியர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு விட்டு என்ன செய்திருக்கின்றார் சொன்னால், அந்த சிறுமிக்கு தான் சொன்னது போல் ஒரு பரிசாக காலணியை கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது காலணியை கொடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன செய்திருக்கின்றார் என்று சொன்னால், எல்லோருமே நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த அமைப்பின் காரணமாக இந்த பிள்ளைக்கு நான் இப்படி கொடுத்துட்டேனே என்று யோசித்து கொண்டிருந்தார். அதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எக்ஸாமில் அதிகமாக மார்க்ஸ் எடுத்து வருபவர்களுக்கு தான் கொடுப்பதாக சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் உங்களுடைய பேரையும் துண்டில் போடுமாறு சொல்லியிருந்தேன். அதை எடுத்த போது இந்த பெண்ணினுடைய பேர் வந்து விட்டது. இருந்தாலும் அவருடைய மனதில் ஒரு சங்கடம் இருந்தது. இருந்தாலும் அந்த வீட்டை போய் அந்த மேனைய, அதாவது ஒற்றைகளை விரித்து பார்த்த பொழுது அந்த பெண்ணினுடைய பேர் தான் அத்தனை மாணவர்களும் எழுதியிருந்தார்கள், பாகி என்ற அந்த சின்ன சிறுமியினுடைய பேரை. அப்பொழுதுதான் அவர் ஒரு விஷயத்தை யோசித்தார், என்ன காரணம் இந்த எல்லோருமே இந்த பெண்ணினுடைய பேரை எழுதியிருக்கின்றார்கள் என்று. அடுத்த நாள் வகுப்பறைக்கு சென்றிருந்தார் அந்த ஆசிரியை. அடுத்த நாள் வகுப்பறைக்கு சென்று இந்த மாணவர்களிடம் விளவி இருந்தார், நீங்கள் எல்லோருமே உங்களுடைய பேரை பதிவிடாமல் அந்த பெண்ணினுடைய சிறுமியினுடைய பேரையை பதிந்திருக்கிறீர்கள், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர்கள் எல்லோருமே சொல்லியிருந்தது என்னன்னு சொன்னார், அந்த சின்னவர்களாக இருந்தாலும் டீச்சர் அதாவது எங்களுடைய வகுப்பிலே இந்த பிள்ளை தான் எங்களை விட கொஞ்சம், அதாவது ஏழ்மையோடு இருக்கின்றார், அவர் மீது எங்களுக்கு மிகுந்த பாசம் இருக்கின்றது, எந்த பரிசாக இருந்தாலும் நாங்கள் கூட மார்க்ஸ் எடுத்தாலும் நீங்கள் இப்படியும் ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தீர்கள், அதன் காரணமாக அவருடைய பேரையே நாங்கள் எழுதியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். உண்மையில் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மனம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உண்மை பேசுகின்ற தன்மை இருக்கின்ற காரணமாகத்தான் இப்படியான நல்ல எண்ணங்கள் வந்து சேர்கின்றது. ஆனால் உண்மையின் பேசுகின்ற மனம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே இந்த பிழை நடப்பதற்கான வாய்ப்புகளே குறைவாக இருக்கின்றது. நிகழ்ச்சியோடு தொடர்ந்து முடிந்திருங்கள். சோளக்கொல்ல காட்டுக்குள்ள சுத்துற தும்பியே, நான் வரவ ஒன்ன நம்பியே. சோளக்கொல்ல காட்டுக்குள்ள சுத்துற தும்பியே, நான் வரவ ஒன்ன நம்பியே. மார்கழி பனி போலே நான் உன்னை தொடலாமா, மாறிடும் ஜென்மம் தோறும் சேர்ந்திட வரலாமா, மனசும் சிறகை விரிக்கும் உல்லாசமா. சோளக்கொல்ல காட்டுக்குள்ள சுத்தர தும்பியே, நான்
குங்குமம் தரும் நீ உடல் உயிரில் கலந்து விடும் மனதில் மயக்கம் என்னவோ உன்னோடு நானே என் வீடையா நீ இன்றி நானும் வெறும் கூடையா இடைவெளியே இனி இல்லையே நாம் இணைந்தார் சோளக்கொல்லை காட்டுக்குள்ள சுத்திர தும்பியே நான் வரவா ஒன்ன நம்பியே உடல் உருக உருக அதை என் இதழ் பருக பருக அதில் பெண் மலர் கனிய கனிய புது ஜனனம் உதயம் அல்லவா தென்மதி வரணும் வரணும் இதை உன் கரம் தொடரும் தொடரும் இனி என் கதி சரணம் சரணம் இந்த தடைகள் எதுவும் இல்லையே ஓ, அழியாத செல்வம் நீதானம்மா இது போல இன்பம் வேறேதம்மா ஒரு பொழுதும் துயரில்லையே நீ இருந்தால் சோளக்கொல்லை காட்டுக்குள்ள சுத்திர தும்பியே நான் வரவா உன்ன நம்பியே மார்கழி பனி போலே நான் உனை தொடலாமா மாறிடும் ஜென்மம் தோறும் சேர்ந்திட வரலாமா மனசும் மனசும் சிறகை விரிக்கும் உல்லாசமா சோளக்கொல்லை காட்டுக்குள்ள சுத்திர தும்பியே நான் வரவா உன்ன நம்பியே www.radiotamila.com radiotamila.com சந்தோஷமும் உற்சாகம் தந்து கொண்டிருக்கிற இணைய முதல்வனோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியோடு நீங்கள் நாங்களுமாய் உற்சாகமான ஒரு மாலை பொழுது நிகழ்ச்சியில் எங்களோடு குமார் வந்து இருந்து கொண்டிருக்கிறார் சொல்லியிருக்கிறார் சொன்னால் அண்ணா பள்ளி பருவத்தில் நான் அதிகமாக உண்மை பேசுகின்ற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரி அது சொல்கிறதையும் எனக்கு உண்மையை சொல்கிறீர்களா தெரியவில்லை இருந்தாலும் வாழ்த்துக்கள் அப்படி உண்மையை சொல்லியிருந்தால் நேரத்தில் ராஜு வந்து இருந்து கொண்டிருக்கிறார் அண்ணா இனிய வணக்கம் அண்ணா நாங்கிட்ட விரும்பி கேட்ட பாடல் எப்பொழுது அண்ணா தருவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஓகே நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக தொடர்ந்து இணைந்து கொண்டிருங்கள் நான் கூட தருவதாக தயாராக இருக்கிறேன் அதேத்தில் எங்களோடு வந்திருக்கிறார் ராஜு வந்து இணைந்து கொண்டு சொல்லியிருக்கிறார் அண்ணா தொடர்ந்து உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனந்தம் என்று சொன்னால் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே இருங்கள் ஞாயிறு தினங்களில் உங்களோடு சந்தோஷமாக இணைந்து கொள்வேன் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பர் பலர் ஆட்சியரான அதே வந்திருக்கிறார் சிவகுமார் ஜிஎம் வந்திருக்கிறார் மலரை மௌனமா பாடல் வேணுமன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே ஷா அனீஸ் வந்திருக்கிறார் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மாலை யாரோ மனதோடு பேச என்ற சாங் தாங்க அண்ணா அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணா வந்திருக்கிறார் இப்படி இன்னும் பல சொந்தங்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியில் நான் கூட அந்த உண்மை போய் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம் உண்மை சம்பந்தமாக ஒரு கதை ஒன்று கூட சொல்லியிருந்தேன் சிரியாவில் இடம்பெற்ற ஒரு உண்மை கதைன்னு சொல்லியிருந்தேன் பாகி என்ற ஒரு சின்ன பிள்ளைக்கு அந்த பரிசு கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இந்த உண்மை சம்பந்தமாக உங்களுடைய பள்ளி பருவ காலங்களிலும் ஒரு சில நண்பர்கள் இருந்திருப்பார்கள் அதாவது உண்மையை பேசுகின்றவர்கள் இருந்திருப்பார்கள் அவர்களால் கூட நீங்கள் ஒரு சில நேரங்களில் வகுப்பறைகளில் சில சிக்கல்களில் மாட்டியிருப்பீர்கள் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் பிரெண்ட்ஸ் திரைப்படத்தில் வடிவேலுக்கு சார்லி மாட்டியது போல் அவர் பிடிக்கல நான் பார்த்தேன் அப்படி என்று சொல்வது போல் உங்களுடைய பள்ளி பருவ காலங்களில் சார்லி மாதிரியே ஒரு உண்மை பேசுபவர் இருப்பார்கள் அந்த உண்மை பேசுவதால் நீங்கள் பள்ளி மாஸ்டர்களிடம்
உங்களிடம் அதிகமாக அடி வாங்கி இருப்பீர்கள், பேச்சு வாங்கி இருப்பீர்கள், சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் சந்தோஷமாக தொடர்ந்து இருங்கள் என்னோடு. நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கும் போது நிறைய ஸ்டிக்கர் கமெண்ட்ஸ் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, உங்கள் எல்லோருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சைக்கொடி காட்டு. பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, என் பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சைக்கொடி காட்டு. வாய்மொழி எல்லாமே வாய்மை சொல்லாது, பெண் கிளி பொய் சொன்னால் ஆண் கிளி தூங்காது. ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று. கண்களே நாடகம் ஆடுமா, பெண் நெஞ்சமே புத்தகம் ஆகுமா. யார் சொல்லியும் பெண் மனம் கேட்குமா, கை தட்டினால் மொட்டுக்கள் பூக்குமா. விடை கேட்டே கேள்வி தந்தாய், இது புதிரான புதிரல்லவா. உள்ளத்தின் வண்ணம் என்ன தெரியவில்லை, உடைத்து சொல்லும் வரை புரிவதில்லை. மூடாத பூவுக்குள் என்றும் தேனில்லை. பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு, என் பாட்டு வரி பிடித்திருந்தால் உன் சிறகால் பச்சைக்கொடி காட்டு. கண்ணில் வேஷம் இது பெண் கூசும் ஹரிதாரமா நிலவை பிழிவதற்கு வலிமை உண்டு உன் நெஞ்சை புரிவதற்கு வலிமை இல்லை காணல் நீர் தேடாதே அங்கே நீ இல்லை ஆண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு பாட்டு வரி புரிந்து கொண்டால் உன் பல்லவியை நீ மாற்று பெண் கிளியே பாடுகிறேன் ஒரு பாட்டு என்
பாட்டு வரி பிடித்திருந்தால் சிறகால் பச்சை கொடி காட்டு. www.radiotamila.com radiotamila.com பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் இரண்டாவது மனதியாளத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். நேரம் சரியாக 4 மணி 4 நிமிடம். சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த சிறுவர்களுக்கு உண்மை அதிகமாக பேசுகின்ற குணம் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த பெரியவர்கள் கூட, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் சொன்னால் பள்ளிக்கு வருவ காலங்களிலோ அல்லது வீட்டிலோ இந்த ஒரு கட்டிளமை பருவத்தில் இருக்கின்ற ஆண்களோ அல்லது யுவதிகளோ இந்த சிறுவர்களை தங்களோடு பெரிதாக சேர்த்துக் கொள்வதில்லை. ஏன்னு சொன்னால் அப்பாவுக்கு போட்டு கொடுத்துருவான், அம்மாவுக்கு போட்டு கொடுத்துருவான் அப்படி இந்த உண்மைகள் சொல்கின்ற குணங்களின் காரணமாக அவர்களை இவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளில் இணைத்துக் கொள்வதற்கு குறைவாகவே இருக்கிறது. அப்படி இணைத்துக் கொண்டாலும் ஒரு கண்டிஷன் போட்டு செல்வார்கள். நாங்கள் செய்ததை வீட்டை போய் சொல்லக்கூடாது அப்படியே அப்படின்னு, நாங்கள் சொல்றபடியே சொல்லணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி செல்வார்கள். அதுதான் இந்த சிறுவர்களுடைய வேலையா இருக்கிறது. இப்படிதான் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் எனக்கு ஒரு நண்பர் ஒருவர் எனக்கு ஒரு கதை சொல்லி இருந்தார். என்னன்னு சொன்னால் அவர் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒரு அவசர தேவைக்காக கோடரி என்று வாங்குவதற்காக சென்றிருந்தார். ஆனால் அங்கு செல்லும் போது அவர்களுடைய அப்பா இல்லை, அவருடைய மனைவி இருந்திருந்தார். அந்த சிறுவனுடைய அப்பா இல்லை, மனைவி இருந்திருந்தார் அவருடைய. அப்பொழுது மனைவி இருக்கும்போது இவர் வீட்டில் போய் கேட்டிருக்கிறார், அக்கா கோடரி இருக்கா அப்படி என்று கேட்டிருக்கிறார். வீட்டு வேலை கொஞ்சம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அவருடைய அம்மா உடனடியாக சொன்ன பதில், அந்த சிறுவனுடைய அம்மா சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், எங்கள்கிட்ட கோடரி இல்ல அப்படி என்று சொல்லியிருக்கார். அதுக்கு முன்னுக்கு இருந்த சிறுவன் சொன்னான, என்னம்மா சொல்றீங்க, வீட்டுக்கு பின்னால கிடக்கு, நான் எடுத்துட்டோம் அப்படி என்று சொன்னான். அவ ஒண்ணுமே பேசாம இருக்க. அந்த பெரிய நிறுத்தந்து அந்த அங்கு இருந்த கையில, என்னுடைய நண்பருடைய கையில கொடுத்தாராம். அப்பொழுது கொடுக்கும் போது அவருடைய அம்மா சொல்லியிருந்தாராம், இது எப்ப வந்ததுன்னு எனக்கு தெரியல, சில நேரம் வேறு நேரம் கொண்டு வந்தாரோ தெரியல, புதுசா வாங்கி அப்படி என்று சொல்லுங்க. இவர் அப்படியே அதை வேண்டி அப்படியே தன்னுடைய பைக்கில் வைத்து கொஞ்சம் வரும் பொழுது அது மீண்டும் ஒரு சத்தம் கேட்கின்றதாம். என்னடா நான் இப்படி சொல்லும் போது நீ இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுடைய அம்மா சொன்னதும் தன்னுடைய காதில் கேட்டதாம் அப்படி என்று சொல்லி என்னுடைய நண்பர் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் சொல்லியிருந்தார். உண்மையில் இந்த சிறுவர்களை வைத்து எதையுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய உண்மை பேசுகின்ற குணம் காரணமாக அவர்கள் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிவிடுகிறார்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய குணம் இந்த உண்மை பேசுகின்ற குணத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும் சொன்னால், நாங்களே ஆரம்பத்தில் உண்மை பேசி இருப்போம், அதாவது சிறு பிராயத்தில் உண்மை பேசியிருப்போம். பேந்தே எங்களுக்கு இந்த உண்மையை விலக்கிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே வந்திருக்கின்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்து பேசலாம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு ஒலிக்க விட போகிற சூப்பரான பாடல் ஒன்று வரப்போகிறது. ரீமிக்ஸ் பாக இருந்தாலும் இந்த பாடல் ரொம்பவே ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல். நீயா 2 திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நரேஷ் ஐயரோடு இருந்து ரீட்டா ஆகியோர் பாடுகின்றார்கள். கேட்கலாம். ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. இங்கே விண்மீன்கள் கண்ணாகி பார்க்கின்றன, நான் வெறும் கோயிலாகாமல் காப்போம். உந்தன் கண்ணீங்கள் என் மீது விளையாடட்டும், அந்த விண்மீன்கள் சுவையாக பார்க்க தேன் கொண்டு வா. கண்ணன் வந்து கீதம் சொன்னான், நான் ஆடுவேன். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம்
ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. அந்த மணிச்சங்கின் ஒலி கேட்டு நான் ஆடுவேன். இந்த மழை மேகம் புன்மீது ஆடும், வண்ணப் பழத்தோடும் முகத்தோடும் நீ கூடலாம். இந்த பழத்தோட்டம் பொன்னோடு கூடும். புது வெள்ளமே ஒரு சொர்க்கம் எந்தன் பக்கம் வேறில்லையே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஒரே பூவில் ஒன்றே தேர்ந்தல் வாராய் கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. ஹோ, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. ஒரே பூவில் ஒன்று தென்றல் வாராய் கண்ணே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. மணித்தியாலத்தின் முதலாவது பாடல். மனத்தியாளத்தின் முதலாவது பாடலோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கும்போது எங்களோடு லைவ் வீடியோனோடாக இணைந்து கொண்ட நேர் சொந்தங்கள் சொன்ன முடியும் சொன்னால், அண்ணா கொஞ்சம் சவுண்ட் குறைவாக இருக்கின்றது, கூடவாக வேணும் என்று சொன்னார்கள். அதை கேட்டால் போல் வரும் என்று நினைக்கிறேன். சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறது. இந்த உண்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் நாங்கள் இப்பொழுது சிறு பராயத்தை தாண்டி நாங்கள் இப்பொழுது கட்டளை பருவத்துக்கு வருவோமா இருந்தால், இந்த கட்டளை பருவத்தில் அதிகமாக பொய் பேசுகின்ற தன்மை இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் அதிகமாக வந்துவிடுது. அதையும் காதல் வயப்படுவார்களாக இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதன் பிறகு பொய்யாகவே நிறைய விடயங்களை சொல்ல வேண்டியே வந்துவிடும். இந்த உண்மை என்பது அவரிடம் இருந்து விலத்தியே சென்றுவிடும். ஏனென்று சொன்னால், காதல் ஆணோ அல்லது யுவதிக்கோ வரும்பொழுது அதில் கட்டுப்பாடுகள் வீட்டில் அதிகமாக இருந்தால் பொய் என்பது அதிகமாக குடியேறிக்கொள்ளும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீட்டில் இருக்கின்ற அப்பா அம்மாவுக்கு அதிகமாக பொய் சொல்கின்ற சந்தர்ப்பம் இந்த நிலையில் தான் ஏற்படுகின்றது. ஒரு இளைஞனுக்காகட்டும் யுவதிக்காகட்டும் இந்த கட்டளை பருவத்தில் தான். இந்த பருவத்தில் பொய் பேசுவதை அதிகமாகவே வழக்கமாகவே கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றது. இந்த சிறுபராயத்தை தாண்டி இந்த பருவத்தில் தான் அதிகமாக அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். காதல் என்று சொல்லும் போது முதலாக ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த காதல் ஆரம்பித்து விட்டாலே அதன் பிறகு சொல்ல வேண்டும் சொன்னால், அது யாராக இருந்தாலும், உற்ற நண்பனாக இருந்தாலும், அம்மா அப்பா இருந்தாலும், உண்மை சொல்ல வேண்டிய தருணம் வந்தாலும் அதை மறைத்து அந்த காதலுக்காக பொய்யே சொல்லிக் கொள்வது வளமையாக வந்துவிடுகின்றது எல்லோருக்குமே. சரி, முதலாக பார்க்கின்ற பொழுது இப்படியான உணர்வுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படத்தான் செய்கின்றது. உன்னை பார்த்தேன் நான் அசந்து போனேண்டி. முழம்போட்டு முழுசாய் இப்போ கலக்க போறேண்டி. முதலா உன்னை பார்த்த நான் அசந்து போனேண்டி. நான் அசந்து போனேண்டி. முழம் போட்டு முழுசாய் இப்போ கலக்க போறேண்டி. உன்னை கலக்க போறேண்டி. ராத்திரி நேர கிசு கிசு பேச்சு கிச்சு கிச்சு மூட்டாதே. நீ கிச்சு கிச்சு மூட்டாதே. ஒரு திருட்டு அணிலா இருட்டு வந்து பழம் பறிக்காதே. பழம் பறிக்காதே.
முதல்ல உன்னை பார்த்த நான் அசந்து போனேடி, நான் அசந்து போனேடி. முழம் போட்டு முழுசா இப்போ அளக்க போறேன்டி, உன்னை அளக்க போறேன்டி. உடம்பெல்லாம் உருக வச்சு விடிஞ்சாலும் முடிஞ்சாலும் கதை பேச வா வா வா. கொடமா தேன் குடிச்சிக்கவா. முதல்ல உன்னை பார்த்த நான் அசந்து போனேண்டி, நான் அசந்து போனேண்டி. முழம் போட்டு முழுசா இப்போ அளக்க போறேன்டி, உன்னை அளக்க போறேன்டி. உலகம் முழுவதும் 24 மணித்தியாலங்கள் உங்கள் ரேடியோ தமிழா FM. சந்தோஷமாக நாங்கள் இணைந்து கொண்டிருக்கையில் அண்ணா நீங்கள் சிரியுங்கள் அண்ணா, உங்களுடைய சிரிப்பு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறார். மது வந்து இணைந்து கொண்டு சொல்லி இருக்கிறார். ஒரு சில பேர் இப்படி சிரிக்காதீங்க, கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றார்கள். நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இந்த உண்மை பொய் பற்றி பேசிக்கொண்டோம். உண்மை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எல்லோருமே பேச வேண்டிய விடயம் ஒன்று உண்மை. இந்த கட்டளமை பருவத்தில் இந்த காதல் வந்து குடியேறிக்கொண்டால் இளைஞர்களுக்கோ யுவதிகளுக்கோ இந்த உண்மை தன்மை குறைந்து பொய்மை தன்மை கொஞ்சம் அதிகமாக எடுப்பதற்கு சாத்தியங்கள் அதிகம். அதுதான் நிகழ்ச்சி இயற்கையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது மட்டுமல்ல, இந்த நான் ஏற்கனவே பாடல் ஒலிப்பதற்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அம்மா அப்பாவுக்கு அதிகமாக பொய் சொல்கின்ற காலகட்டம் இந்த இளைஞர் யுவதிகள். இந்த கட்டளமை பருவத்தில் காதல் வந்து குடிகொண்டால் பொய் சொல்வது அவர்களுக்கு வளமையாக வந்து விடுகின்றது, உண்மைகள் ஒதுங்கி செல்கின்றது. அது மட்டுமல்ல, காதலில் கொஞ்சம் மோகம் கூடி ஒரு 3 மாதம் 4 மாதங்கள் அதிகமானால் காதலிக்கே போய் சொல்வது இந்த ஆண்களுக்கு ஒரு வளமையாக விழுகின்றது. என்று சொன்னால் காதலியை கொஞ்சம் குசிப்படுத்த வேண்டும். இல்லாவிட அதிகாலையிலும் முன்னெண்ணம் தான், ராத்திரியிலும் முன்னெண்ணம் தான் அப்படின்னு சொல்லி, ஆனால் ராத்திரியில் ஒரு முரட்டு தூக்கம் போடுவது, அதன் பிறகு அந்த பெண்ணை கொஞ்சம் தன்மேல் அதிக பயப்படுத்துவதற்காக ஒரு சில விடயங்களை அடித்து விடுவது இந்த பாடல் போடு. அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன். விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலேனோ, உனை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலேரோ.
முல்லைப்பூவை மோதும் வெண் சங்கு போல ஊதும் காதல் வண்டின் பாட்டு காலம் தோறும் கேட்டு வீணை போல உன்னை கை நீட்டும் இந்த வேளை 100 ராகம் கேட்கும் நோயை கூட தீர்க்கும் பாதி பாதியாக சுகம் பாக்கி இங்கு ஏது மீதமின்றி தந்தாள் என ஏற்றுக்கொண்ட மாது தேவி மேவிய ஜீவனே நீதான் நீதரும் காதலில் வாழ்பவள் நான்தான் நீ இல்லாமல் நானும் இல்லையே அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன் அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன் விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலே உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலே அதிகாலை நேரம் கனவில் உன்னை மாலை ஒன்று சூடு பொன்னேனி யாரும் சூடு மாதம் தேதி பார்த்து மனது சொல்லி கேட்டு வேளை வந்து சேரும் நம் விரகம் அன்று தீரும் நீண்ட காலதாகம் நெருங்கும் போது போகும் காடமேடு ஓடி நதி கடலில் வந்து கூடும் ஆசை நெஞ்சம் இங்கே தினம் அனலில் வெந்து வாடும் வாடலும் கூடலும் மன்மதன் வேலை வாழ்வது காதல்தான் பார்க்கலாம் நாளை பூர்வ ஜென்ம பந்தமல்லவோ அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன் அது கலைந்திடாமல் கையில் என்னை சேர்த்தேன் விழி நீங்கிடாமல் நீந்துகின்ற தென்றலேவோ உன்னை சேர்ந்திடாமல் வாடும் இந்த அன்றிலேவோ லலலலலலலலலலலலலா. எமது வானொலியின் ஒளி தெளிவு பற்றிய கருத்துக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். பதிவிடுங்கள் www.facebook.com/radio tamizha அல்லது www.twitter.com/radio tamizha FM. வானலைகளில் புதுமையை விரும்பும் உங்களுக்கானதோர் புதிய வானொலி ரேடியோ தமிழா FM. வீக்கெண்ட் ரேடியோ தமிழாவின் மாலை நேர குதூகல நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு உங்கள் அன்பரை பலர் ஆற்றீரனாவோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். நேர் சொந்தங்களே, நிகழ்ச்சியில் இந்த காதல் வந்துவிட்டாலே பொதுவாகவே இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் உண்மையை தாண்டி பொய்கள் வந்து செல்லும் என்று சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த இளைஞர்கள் பெண்களை பொறுத்தவரையில் எனக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. ஆனால் இந்த இளைஞர்களை பொறுத்தவரையில் என்ன செய்வார்கள் சொன்னால், மச்சி அவ என்ன பார்த்தாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பாக்காட்டிலும் தன்னுடைய நண்பனுக்கு பொய்ய சொல்லி அந்த பெண்ணை எப்படியாவது அலைந்து விட வேண்டும் என்ற முயற்சியில் அதிகமாக பொய்கள் சொல்வதை காணக்கூடியதாக இருக்கும். அந்த பெண் தன்மேல் நாட்டத்தை ஏற்படுத்துவதற்காக, அது தன்னுடைய நண்பனின் துணையை பெறுவதற்காக நண்பனுக்கு இல்லா பொய்ய, நேற்று மச்சி பார்த்தாடா என்ன நான் அப்படியே போய் கொண்டிருக்கேங்க, அப்படியே பைக்கில் ஒரு பார்வை பார்த்தாடாப்ப நான் அப்படியே கையை விட்டுட்டேன் அப்படின்லாம் சொல்லி அப்படியே நண்பனை தண்டை பக்கம் இருக்கின்றது. அதுக்கு நண்பனும் என்ன செய்ய, அதாவது பொய் சொல்கின்றானா உண்மை சொல்கின்றானா என்று தெரியாமல் கூட இருக்கின்ற நட்புக்காக அப்படியே உதவி செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான நிறைய விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். இன்னும் ஒரு சில பேர் இருக்கின்றார்கள். அதே என்பதை இந்த பாடலோடு நாங்கள் உங்களோடு சொல்லிக்கொள்ளலாம். என்ன என்று சொன்னால், ஒரு பெண்ணை பொய்யாவது சொல்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்பவர்கள் கூட இருக்கின்றார்கள். கேட்கலாம் பாடல். Yeah.
கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வு ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வு பூக்களின் உன்னால் சத்தம் அடிமௌனத்தில் உன்னால் யுத்தம் இதை தாங்குமா என் நெஞ்சம் இது தாங்குமா என் நெஞ்சம் பெண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம்தான் ரொம்ப பக்கம் பக்கம்தான் பார்த்தால் ரெண்டும் வேறுதான் பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான் பார்க்கும் கண்கள் ஒன்றுதான் உண்டால் ரெண்டும் வேறுதான் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே இரவினை திரட்டி இரவினை திரட்டி கண்மணியின் குழல் செய்தாரோ கண்மணியின் குழல் செய்தாரோ நிலவின் ஒளி திரட்டி கண்கள் செய்தாரோ விண்மீன் கொண்டு விரலின் நகம் சமைத்து மின்னலின் கீர்த்திகள் கொண்டு கைரேகை செய்தானோ வாடை காற்று பட்டு வயதுக்கு வந்த பூக்கள் கொண்டு தங்கம் தங்கம் பூசி தோல் செய்தானோ ஆனால் பெண்ணே உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ காதல் கண்ணே உள்ளம் கல்லில் செய்து வைத்தானோ ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வே நிலவினை எனக்கு அருகில் காட்டியது நீதானே அருகில் காட்டியது நீதானே மலரின் முகவரிகள் சொன்னதும் நீதானே காற்று பூமி வானம் காதல் பேசும் மேகம் அறிமுகம் செய்தவர் யார் யார் என் அன்பே நீதானே
கங்கை கங்கை ஆற்றை கவிதைகள் கொண்டு தரும் காவிரி ஊற்றை கண்ணில் கையில் தந்தவள் நீதானே. ஆனால் பெண்ணே நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய். காதல் கண்ணே நெஞ்சை மட்டும் மூடி வைத்தாய். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வு. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வு. அந்த ஒரு 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 சொல்லில், அந்த ஒரு 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 சொல்லில் நான் உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். அந்த ஒரு சொல், அந்த ஒரு சொல், அந்த ஒரு சொல், அந்த ஒரு சொல் சொல்லில், அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். www.radiotamila.com ஏடபிள்ஆர் இசையில் சூப்பரான பாடல் ஒலித்து வந்தது. ஆந்தகுரல் ஹரிஹரன் குரல் ஜோடி திரைப்படத்தில் அந்த பாடல் கூட ரொம்பவே இதமாக இருப்பதாக நிறைய பேர் சொல்லியிருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண்ணிடம் இருந்து பொய்யாவது சொல்லு கண்ணே, அதாவது என்னை காதலிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்கின்றார்களா இல்லையோ, இந்த பாடல் அப்படி கேட்க வைப்பது போல் இருக்கின்றது. சூப்பரான பாடல். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களை நான் இப்பொழுது வேகமாக இணைத்துக் கொள்ளப் போகின்றேன். யார் யார் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. கிருஷ்ணா வந்திருக்கிறார், சூப்பர் சாங் வந்திருக்கிறார். மாலை பொழுதில் இனிமையான பாடல்கள், அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றார். அன்பழகன் வந்திருக்கிறார், ஸ்ரீ கமெண்ட்ஸ் வந்திருக்கிறார். அதே கோவிந்தராஜ் விஜய் வந்திருக்கிறார். மாலை பொழுதில் இனிமையான பாடல்கள் எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கிறது அண்ணா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சூப்பர் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கரண் வந்து எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார். நிகழ்ச்சியோடு தொடர்ந்தும் சந்தோஷமாக இணைந்திருங்கள். நிறைய பாடல்களோடு நான் இன்னும் உங்களோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றேன். 6 மணி வரை தொடர்ந்தும் நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளலாம். 009747795 என்ற வாட்ஸ்அப் விவரத்தின் வாயிலாகவும் எங்களுடைய ஃபேன் பேஜினூடாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் செய்யுங்கள்.
me once again. Radio Tamila FM. Radio தமிழாக இணையத்தினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்ட நேர் சொந்தங்களை வேகமாக இணைந்து கொள்ள போகின்றேன். நீண்ட நேரமாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள். சதீஷ் வந்திருக்கிறார், சூப்பர் சொல்லியிருக்கிறார். அன்பு அம்பலகன் வந்திருக்கிறார், சூப்பர் சொல்லியிருக்கிறார். ரகு SVR வந்திருக்கிறார், ஹாய் ஹவ் ஆர் யூ சொல்லியிருக்கிறார். பாடல் ஒன்று கூட கேட்டிருக்கிறார். MC ஸ்ரீ கரண் வந்திருக்கிறார். ஓ மை ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒலி தோய்ந்து கொண்டிருக்கின்ற பாடலை சொல்லி இருக்கின்றார். நிகழ்ச்சியோடு நாங்கள் சந்தோஷமா இணைந்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்மை பொய் பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உண்மை விலகுகின்ற காலம் இப்பொழுது என்றால் இந்த கட்டளமை பருவத்தில் அதிகமாக விலகுது என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் என்று சொன்னால் இந்த காதல் வருவதன் காரணமாக இந்த உண்மை விலகி பொய்மை அதிகமாக வருகின்றது. இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவாக இந்த காலத்தில் பொய் பேசுகின்ற காலகட்டமாக இருக்கின்றது. வீட்டில் அதிகமாகவே திட்டு வாங்குகின்ற காலமாகவும் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அதிகமாக பொய் பேசுவதன் காரணமாக சில பிடிபட்டு திட்டுகள் வாங்குவதை காண கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த காலத்திலிருந்து விலகி அதன் பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் வரும்பொழுது இந்த பொய்யிலிருந்து விடுபட்டு திருப்பியும் உண்மைக்கு வருகின்றார்கள். ஒரு சில பேர், நிறைய பேரை காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு விடயமாக பேசப்படுகின்றது. இன்னும் சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு நாங்கள் பேசலாம். பொன்மலை பொழுது நிகழ்ச்சியோடு நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் பேப்பர் இலக்கம் உங்களுக்கு மீண்டும் தருகிறேன். 0094 7958647 வாட்ஸ்அப் பேப்பர் இலக்கத்தினோடாக உங்களுடைய கருத்துக்களை இன்புக் செய்யலாம். நேர பூங்குயில் கவிதை பாட போகுது, கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது. கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ? எங்கே உன் ராகம் ஸ்வரம்? காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது. வெள்ள ஒலியினில் மேகலை மெல்ல மயங்குது என் நிலை. புதிய மேகம் கவிதை பாடும், புதிய மேகம் கவிதை பாடும். பூபாலம் பாடாமல் எந்தன் காலை தோன்றும் என்னாலும். காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது, கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது. இளமை என்னும் மோகனம் இணைந்து பாடும் என் மனம். இளமை என்னும் மோகனம் இணைந்து பாடும் என் மனம். பட்டு விரித்தது புல்வெளி, பட்டு தெரித்தது விண்ணொளி. தினமும் பாடும் எனது பாடல், தினமும் பாடும் எனது பாடல். காற்றோடும் மாற்றோடும்
இன்றும் என்றும் கேட்கும் என்றென்றும் காலை நேர பூங்குயில் கவிதை பாடப் போகுது. கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்குது. கேட்ட பாடல் காற்றிலே கேள்வியாக போகுமோ? எங்கே உன் ராகம் ஸ்வரம்? காலை நேர பூங்குயில் கவிதை பாடப் எமது வானொலியின் ஒளித்தெளிவு பற்றிய கருத்துக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். பதிவிடுங்கள் www.facebook.com/Radio Tamila அல்லது www.twitter.com/Radio Tamila FM. வானலைகளில் புதுமையை விரும்பும் உங்களுக்கானதோர் புதிய வானொலி ரேடியோ தமிழா FM. நிகழ்ச்சியில் நாங்கள் உண்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் இப்பொழுது நிகழ்ச்சியில் அந்த கட்டுரை பருவத்தை தாண்டி இப்பொழுது திருமண வாழ்க்கையில் புகுந்த பிறகு ஒரு ஆடவன் அல்லது யுவதியினுடைய விடயத்தை பற்றி உங்களோடு நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அங்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கு இருவருக்கும் இடையில் சரமாரியான உண்மைத்தன்மை அதிகமாக ஒரு சில இடங்களில் இருக்கும். ஒரு சில நேரங்களில் உண்மைத்தன்மை இல்லாமல் பொய்கள் அதிகமாக வந்து செல்லும். இது எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே அண்மையில் ஒரு சமூக வலைத்தளங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிகமாக பொய் பேசப்படும் இடங்கள் மனைவியிடமும், அதிகமாக உண்மை பேசப்படும் இடங்கள் குழந்தையாரிடமும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆண்களை பொறுத்தவரையில். அதே போல் பெண்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே உண்மை பேசுகின்ற ஒரு இடமாக இருப்பது தன்னுடைய தந்தையை பொறுத்தவரையில். அவர்கள் தந்தையில் அதிகமாக உண்மையை சிறு வயதிலிருந்தே பழகுவதன் காரணமாக உண்மையை சொல்லிக் கொள்வதாக காணக்கூடியதாக இருக்கிறது. கணவனிடமும் அதிகமாக உண்மையோடு நடக்கின்ற பெண்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். பொதுவாகவே ஆண்களை காட்டிலும் பெண்கள் பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் உண்மை சொல்வதை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்கள் அவ்வளவு தூரத்துக்கு சொல்வதில்லை என்றுதான் சொல்லப்படுகின்றது. நிகழ்ச்சியில் ஆண் நேயர் சொந்தங்கள் இருந்தால் கொஞ்சம் கோபித்துக் கொள்ளாதீர்கள். நிகழ்ச்சியோடு தொடர்ந்து விழுந்தீர்கள் உங்கள் நண்பர் ஆர்ச்சீரனாவோடு. நீதான் என் தேசிய கீதம் ரஞ்சனா 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 ரஞ்சனா. நீதான் என் தேசிய கீதம் ரஞ்சனா ரஞ்சனா. என் ஒரு பாடலே உயிர் காதலே என் மரியாதைக்கு உரியவளே மனதிற்கு இனியவளே. காலையும் நீயே மாலையும் நீயே கனவிலும் நீயே கனவிலும் நீயே. நீதான் என் தேசிய கீதம் ரஞ்சனா 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 ரஞ்சனா. விழியில் பார்க்கிறேன். என் பிறவா மழலைகளை விழியில் பார்க்கிறேன். நான் எழுதா கவிதைகளை மொழியில் கேட்கிறேன். உன் மொழியில் கேட்கிறேன்.
சொல்வதுண்மயம் என் மரியாதைக்கு உரியவளே மனதிற்கு இனியவளே நீதான் என் தேசிய கீதம் ரஞ்சனோ ரஞ்சனா என் முறை பாடலே சுகத்தை உதர பார்க்கிறேன் வெறும் உடலால் வரும் சுகத்தை உதர பார்க்கிறேன் நாம் இறந்தும் இரவானிலை எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்கிறேன் மரியாதைக்கு உரியவளே மனதிற்கு இனியவளே காலையும் நீ மாலையும் நீ கனவிலும் நீ கனவிலும் நீ நீதான் என் தேசிய கீதம் உன் ஒரே பாடலே கீதம் ரஞ்சனோ ரஞ்சனா ரஞ்சனோ ரஞ்சனா தமிழர்களே தமிழால் ஒன்றிணைவோம் ஒரு மழை துளி என்னை நனைக்கதே பெண்ணே இது ரேடியோ தமிழா FM. ஒலித்த இந்த பாடலில் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாடல் விட அதாவது பாடல் இசையமைப்பை விட வரிகளை விட அந்த பெண்ணினுடைய அப்படி என்று பெண் குரலில் வருவதை கேட்பதற்கு ரொம்பவே ரம்மியமாக இருக்கின்றது. உண்மையை சொல்லுவாங்கனால் சரி, இன்னொருவர் உண்மையை சொல்கின்றார். யார் என்று சொன்னால் ரகு SPR வந்து சொல்லி இருக்கின்றார் ஒரு உண்மையை என்னன்னு சொன்னால், ராணா ப்ரோ உங்களுடைய சிரிப்பு அருமையா இருக்கு, இப்ப கூட நான் உண்மையை தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் உண்மையை சொல்லிட்டார் என்னன்னு சொன்னால் என்னுடைய சிரிப்பு அழகாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார் ரகு SPR அவர்கள். சரி, சிரித்து விட்டால் போயிட்டது அவருடைய ஆசை. நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நான் கூட இந்த உண்மை பொய் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சிறு பராயத்திலிருந்து கட்டளை பருவம் இப்பொழுது திருமண பந்தத்துக்கு வந்து விட்டோம். இந்த திருமண பந்தத்தில் இருக்கும்போது ஆண் பெண் இருவருமே கணவன் மனைவியாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான் இந்த திருமண பந்தத்துக்கு பிறகு. இந்த காலகட்டங்களில் இருவருமே ஒருவருக்கொருவர் மாறி உண்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். பொய்யாக நடந்து கொள்ள இருப்பார்களாக இருந்தால், அப்படி முனைப்பார்கள், அப்படி நடந்து கொள்வாராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நாசமாகி செல்லும். அது மட்டுமல்ல, பிள்ளைகள்
பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி செல்லும். ஒரு நல்லொரு குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு உண்மையாகவும் மனைவி கணவனுக்கு உண்மையாகவும் இருக்கும் போதுதான் பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையாக இருக்கும். அம்மா அப்பா எப்படி நடக்கின்றார்களோ அதே வைத்துதான் பிள்ளைகளும் நடக்கின்ற தன்மை இருக்கின்றது. இதுக்கும் ஒரு சின்னொரு கதை இருக்கின்றது, அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கதை என்றவுடன் வடிவேலு தலைநகரம் படத்தில் கதை சொல்வதை ஆரம்பித்தால் எல்லோருமே ஓடுவது போல் ஓடுவார்கள். சோடன் ஸ்வீட்டாக உங்களோடு நல்ல கதைகளோடு தான் இணைந்து கொள்கிறேன். சந்தோஷமாக உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஆர்டி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சுபைட் பாடல் கேட்க போனோம். ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஆகியோரது குரலில். எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி என்ற மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிடி. உன்முகம் பார்க்க தோன்றினாய், பூக்களை பார்த்து கொள்கிறேன். பூக்களின் காதில் மெல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி எங்கள் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிடி. உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன். பூக்களின் காதில் செல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். மேகமது சேராது, வான்மழையும் வாராது, தனிமையில் தவித்தேனே உன்னைய நீளைத்தேனே. மேலிமையும் பாராது, கீழ்மையும் சேராது, உனக்கு இது புரியாதா? இலக்கணம் தெரியாதா? சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தையொன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது நாளும் என்னை கட்டி போடும். மௌனம் ஒன்று போதும் போதுமே, கண்கள் பேசிவிடுமே. எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி எங்கள் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிடி.
எமது வானொலியின் ஒளித்தெளிவு பற்றிய கருத்துக்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். பதிவிடுங்கள் www.facebook.com/Radio Tamila அல்லது www.twitter.com/Radio Tamila FM. வானலைகளில் புதுமையை விரும்பும் உங்களுக்கானதோர் புதிய வானொலி ரேடியோ தமிழா FM. உலக தமிழர்களின் உண்மை குரல் ரேடியோ தமிழாவோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்ட நேர் சொந்தங்களை இப்பொழுது இணைந்து கொள்ள போகிறோம். என்னன்னு சொன்னால் ஏராளமான நேர் சொந்தங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் செய்திருக்கிறார்கள். ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்கிறார்கள், அண்ணா நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது, இருந்தாலும் எங்களுடைய விருப்ப பாடல்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறார்கள். உங்க நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீசா மரியம் வந்திருக்கிறார், குட் ஈவினிங் சொல்லி இருக்கின்றார். அதே நேரத்தில் கிஷா வந்திருக்கின்றார், ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சாந்திசி வந்திருக்கின்றார், செம சோங் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சுரேஷ் வந்து நின்று கொண்டிருக்கிறார், அண்ணா இனிய வாழ்த்துக்கள் அண்ணா நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னும் பல சொந்தங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் வாயிலாக வந்திருக்கின்றார்கள். வாட்ஸ்அப் வாயிலாக இணைந்து கொண்டு ஹாய் அண்ணா எப்படி இருக்கிறீர்கள் நலமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய நம்பர் மூலமாக இணைந்து கொண்டிருக்கிறார். பெயரை தாருங்கள், நான் கூட இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் நாங்கள் உண்மை பொய் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். கணவன் மனைவி இடை சம்பந்தமான உண்மை பொய் பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு சில நேர் சொந்தங்கள் வந்திருக்கின்றார்கள். யாருன்னு சொன்னால் ஏந்தி வந்து சொல்லியிருக்கிறார், நான் எப்பொழுதும் என்னுடைய கணவனுக்கு உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடடா, நல்ல விஷயம், தொடர்ந்தும் அப்படி இருங்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கை காலம் முழுவதும் பொதுவாகவே சோல்மேட் என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்து விட்டால், அதாவது எனக்காக பிறந்தவள், அதே விதத்தில் எனக்காக பிறந்தவன் என்று நீங்கள் உங்களுடைய மனதில் யோசித்து கொள்வீர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உண்மையாகவே எப்பொழுதும் நடந்து கொள்வீர்கள். உண்மையில் உங்களுடைய துணைக்கு நீங்கள் உண்மையாக நடந்து கொள்வீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வெளிச்சமாகும். பொதுவாகவே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்களை பொறுத்தவரை தன்னுடைய துணைக்கு உண்மையாகவே நடக்க முயற்சிப்பாராக இருந்தால் அவருடைய வெற்றியின் படிகள் அப்படியே ஆரம்பிக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு துணை தன்னுடைய அதாவது கணவனை முன்னேற்ற வேண்டும் என்று யோசித்து விட்டாலே போதும், அந்த குடும்பம் எங்கேயோ சென்றுவிடும். அது மட்டுமல்ல, கணவனும் அப்படியே ரெட்டை கட்டி அப்படியே ஜெட்வேகத்தில் பறப்பது போல் ஒரு நிலைக்கு வந்துவிடுவார். ஏனென்று சொன்னால், மனைவியினுடைய கையில் தான் ஒரு குடும்பத்தினுடைய செயற்பாடுகள் அனைத்துமே தங்கியிருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் மனைவிக்கு உண்மையாகவே இருங்கள். இதன் காரணமாக நான் சொல்லும் பொழுது ஒரு சில ஆண்கள் யோசித்துக் கொள்ளலாம், அடடா நீங்கள் எப்படி சொல்கிறீர்களே, மனைவி பக்கம் நீக்க சொல்கின்றீர்களா அப்படி என்றெல்லாம் யோசிப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லை, மனைவி பக்கம் நீக்க சொல்லவில்லை, மனைவிக்கு உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு நாளில் நடந்த விடயங்களை மனைவியோடு பேசி கொள்ளுங்கள். அதில் உண்மைத்தன்மையே அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உதாரணமாக சின்ன சின்ன பேச்சுக்கள் மனைவியிடம் இருந்து வந்துவிடும் என்பதற்காக பொய்களை அதிகம் உரைக்காதீர்கள். இது சம்பந்தமாக நாங்கள் அடுத்த பாடலோடு உங்களோடு நான் சந்தோஷமாக இணைந்து கொள்ளலாம். எங்களோட நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட நீங்கள் சொன்னால் இந்த விருப்ப பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் வழங்குகின்ற நேரம் சரியாக 5 மணி. மணித்தியாலத்தின் முதலாவது பாடல். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் தெரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் சிந்தாமணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? காதல் பாடல். உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு.